நான் எப்படி சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணேன்றதை ஷேர் பண்ணுறேன். மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு அந்த 5 to 6 முருகனுக்கு நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. அது பண்ணிவிட்டு 5 to 6 நான் விளக்கேற்றிடுவேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம விளக்கேற்றும் போது நம்மளோட வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றிட்டு காலையிலே சாமிக்கு வந்து பால் தான் நான் பிரசாதமாக வைப்பேன். வச்சுட்டு கந்த சஷ்டி படிப்பேன். கந்த சஷ்டி படித்து முடிச்சதுமே வேல்மாறல் படித்து முடிச்சுட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கும், அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே தூங்கக்கூடாது. ஏன்னா நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா பகலில் தூங்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் மறுபடியும் ஈவினிங் 4 o'clock போல் குளிச்சுட்டு 5 o'clock வந்து சாமிக்கு மறுபடியும் பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணிவிட்டு 6 o'clock மேலே, அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை சாப்பாடை மட்டும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மறுநாள் ஈவினிங் 6 o'clock மேலே தான் சாப்பிடுவேன். இதுக்கிடையில் வந்து தண்ணி குடிக்கலாம்னா தண்ணிலாம் குடிச்சிக்கலாம். என்ன நீங்கள் விரதம் இருந்தாலும் தண்ணி குடிக்கிறது தப்பு இல்லை. ஸோ தண்ணி குடிச்சிக்கோங்க. விரதத்தை முடிக்கும் போது அன்னைக்கு நீங்கள் விரதத்தை முடிக்கும் போது கண்டிப்பாக பூஜை பண்ணிவிட்டு கந்த சஷ்டி படித்து முடிச்சுட்டு தான் விரதம் விடணும். அப்போ தான் அந்த விரதத்துக்கான பலன் வந்து முழுசாக கிடைக்கும். நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். மொதல் 5 நாளும் இந்த மாதிரி தான் விரதம் இருப்பேன். 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் கடுமையாக விரதம் இருப்பேன். அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.